ஸோ ஹாய் கைஸ், இந்த சேனல் நம்ம இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியும் நம்ம வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலோட மெயின் மோட்டிவ் என்னென்னா சிஎஸ்கேவோட டிஸ்கஷன்ஸ் அண்ட் சிஎஸ்கேவோட நியூஸ் இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த சேனலில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னென்னா, நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் பை பண்ணியிருக்க புது பிளேயர்ஸ், அதாவது நம்மளோட புது சூப்பர் கிங்ஸ், இவங்க எல்லாரையும் பற்றி அவங்களோட ரோல் என்ன, இவங்க எந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க நம்மளோட ஸ்குவாடில் 2026 ஸ்குவாடில், அண்ட் இவங்க இப்போல்லாம் எந்த மாதிரி ஃபார்மில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பிளேயிங் லெவனில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தினமுமே வரும். நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸ் அண்ட் புது புது கண்டென்ட்ஸில் வீடியோ தினமும் நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற சூப்பர் கிங் யாருன்னா சர்ஃப்ராஸ் கான். சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஷாஹித் முஸ்டாக் அலியில் இப்போ கூட ஆக்ஷனுக்கு முன்னாடி நாள் ஒரு 15 பால் 53 என்னமோ அடித்தார். இவரை முன்னாடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவரை சேக் பண்ணி அவர் டெஸ்ட்லேயே வராத மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போது ஷாஹித் முஸ்டாக் அலியில் மும்பையை ரெப்ரசன்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணுறாரு. ஆனால் இவர் பிளேயிங் லெவனில் ஆடுறது கொஞ்சம் டவுட் தான் கைஸ். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இவரோட இடத்துல ஒரு பிரசாந்த் வீராக இருக்கட்டும், ஒரு கார்த்திக் சர்மா, டவுன் த ஆர்டரில் ஜேமி ஓவர்டன், அது இதுன்னு இவரோட ஸ்குவாடில் 2026 ஸ்குவாடில் பிளேயிங் லெவன்லேயே நிறைய பிளேயர்ஸ் ஃபிட்டினாக இருக்காங்க. அவங்கள ஃபிட்டின் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சர்ஃப்ராஸ்க்கான பிளேயிங் லெவனில் ஃபிட்டின் பண்ண முடியாது. ஆனால் அவர் ஒரு நல்ல டேலண்ட்டுங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரு வேளை யாருக்குன்னா இன்ஜூரி ஆச்சுன்னா வெளியே இருந்து யாருன்னா ரீப்ளேஸ் பண்ண வரத்துக்கு இவரே கூட போட்டு ஆட வைக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் சர்ஃப்ராஸ் கான். இது நான் சொன்ன ஒரு வே தான். இந்த மாதிரி இன்னும் 2-3 வே இருக்குது. அதில் நம்ம பார்க்க போகிற 2வது வே சர்ஃப்ராஸ்க்கான சிஎஸ்கே 26ல் பிளேயிங் லெவனில் ஆட வைக்கிறதுக்கான செகண்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3வது வே, த லாஸ்ட் வே ஃபார் சர்ஃப்ராஸ் கான் இந்த 2026 பிளேயிங் 11 அவர் இடம் பிடிக்கிறதுக்கான ஒரே வழி, லாஸ்ட் வழி என்னென்னா, இது நடந்தால் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த வழி என்னென்னா, இப்போ லீக் ஸ்டேஜ் மேட்சஸ் எல்லாம் சிஎஸ்கே ரொம்ப சூப்பராக விளையாடி இப்போ அடுத்து லாஸ்ட்டு லீக் ஸ்டேஜில் வர லாஸ்ட் 2 மேட்ச்சில் தோத்தா கூட பரவாயில்ல, தோத்தாலும் நம்ம டாப் 2ல் தான் மெயின்டைன் பண்ணுவோம். அப்படி ஒரு நிலமை இருந்துச்சுன்னா வேணால் சர்ஃப்ராஸ்க்கான சிஎஸ்கே ரிஸ்க் எடுத்து ஆட வைக்கலாம். அப்படி ஆடினா கூட நல்லா தான் இருக்கும். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தான் ஏன் மோட்டிவில் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம ஆக்ஷனில் புதுசாக பை பண்ணியிருக்க அந்த யங்ஸ்டர்ஸ் பிரசாந்த் வீர் இல்லைனா கார்த்திக் சர்மா, இவங்க 2 பேருமே கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதாவது அவங்க ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து சொதப்பி கொஞ்சம் கூட ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணாமல் ஆடி இல்லைனா ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பதில் இவரை ஆட வைக்கலாம். ஆனால் அப்படி நடக்கிறது இம்பாசிபிள். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் ஒரு நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா இப்போ இருக்க ஃபார்முக்கு அவங்க ஒரு மேட்ச் ஃபெயில் ஆகிறதே இது கன்செக்யூட்டிவாக ஃபெயில் ஆவர்ஸ்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், ஆல்ரைட். நம்ம அடுத்து பார்க்க போகிற சூப்பர் கிங் யாருன்னா மேத்யூ ஷாட் ஒரு ஆசி பிளட் ஆஸ்திரேலியன், அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஓடிஐயில் ஆஸ்திரேலியா டிராவிஸ் ஹெட் கூட ஓப்பன்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு நல்ல பிளேயர். ஆனால் இவருக்கு இதில் ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கேல ஆடணுன்னா ஒரு ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓப்பனிங்கில் இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு இம்பாசிபிள். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேருமே ஷார்ட்டட். ஏற்கனவே உர்வில் பட்டேல் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு டாப் ஆர்டரில் ஆடுறதுக்கு. அவருக்கே சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாத போது மேத்யூ ஷாட்டை டாப் ஆர்டரில் ஆட வைக்கிறது இம்பாசிபிள். அதுக்கு பதிலாக அவரை ஒரு ஃபினிஷர் ரோல் ப்ளே பண்ண வைக்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், எப்படி அது மேத்யூ ஷாட் ஒரு ஃபினிஷராக இருக்க முடியும், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படி ஃபினிஷராக ஆட முடியும்னு கேட்கலாம். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட பிபிஎல்லில் அவர் ஒரு ஃபினிஷர் ரோலை தான் ப்ளே பண்ணுறாரு. இத்தனைக்கும் பிபிஎல்லில் ஒரு டீமோட கேப்டன் அவர். அண்ட் அவர் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷர் ரோல் லோவர் மிடில் ஆர்டர் அந்த ஸ்டேஜில் தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ பார்க்கலாம், அவர் ஆடினா அங்கே மட்டும்தான் ஆடணும். இல்லைனா 2026 பிளேயிங் 11ல் அவரும் யாருக்கிட்டனா இன்ஜூரி இல்லைனா எதனா ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட் ஆனால் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். மற்றபடி மேத்யூ ஷாட் ஃப்யூச்சருக்காக பார்க்கும்போது ஒரு செம பையாக தான் நான் பார்க்குறேன். அதுவும் 1.5 crores அவரோட பேஸுக்கு வாங்கினதெல்லாம் சத்தியமாக ஒரு ஸ்டீலுன்னே சொல்லி ஆகணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சூப்பர் கிங் யாருன்னா ஒரு கிவி, நியூசிலாண்டை சேர்ந்தவர் மேட்
மேட் ஹென்ரி ஏற்கனவே சிஎஸ்கேல ப்ளே பண்ணியிருக்காருங்கிற நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், அவர் ஏற்கனவே 2009 சீசனில் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கைஸ் மேட் ஹென்ரி பிளேயிங் 11க்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்கும். மேட் ஹென்ரிக்கு பிளேயிங் 11ல் நான் நினைக்கிறேன். ஏன்னா டெத் பவுலிங்கில் மேட் ஹென்ரிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மேட்சாச்சும் விளாடுவார், பார்க்கலாம். அவருக்கு இப்போதைக்கு ஒயிட் பாலில் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது இன்டர்நேஷ்னல்ஸில். மற்றபடி அவரை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். ஒரு நல்ல பிளேயர், ஆனால் கொஞ்சம் எல்டர் தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் மாற்றி மாற்றி போட முடியும். நல்ல பை தான் மேட் ஹென்ரி. ஆனால் அவர் டெத் பவுலிங்கில் நல்லா இப்போ ஃபார்முக்கு கிட்டத்தட்ட ஐபிஎல் கிட்ட வரும்போது ஃபார்முக்கு வந்துட்டார்னா செம பையாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. ஓகே கைஸ், நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட்டு சூப்பர் கிங் யாருன்னா ராகுல் சார் பிரதர்ஸ். தீபக் சார் சிஎஸ்கேயில் இருந்தார், இப்போ எம்ஐ போயிட்டார். ராகுல் சார் எம்ஐயில் இருந்தார், இப்போ சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. ராகுல் சாருமே சையத் முஸ்டாக் அலி ஆடுறாரு, ஆனால் அதில் அவ்வளோவா நல்ல ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு செம்ம லெக் ஸ்பின்னர் கைஸ். ஐபிஎல் கிட்ட வர ஃபார்முக்கு வந்தார்னா ராகுல் சாரை சிஎஸ்கே கண்டிப்பாக பிளேயிங் 11ல் ஃபிட்டின் பண்ணி ஆட வைப்பாங்க. ஆனால் அது யாருக்கு பதிலாங்கிறது இன்னி வரைக்கும் தெரியலை. ஏன்னா யார் கிட்டத்தட்ட ஃபார்ம் அவுட் வராங்களோ அவங்களுக்கு பதிலாக தான் இவர் ஆட வைக்க முடியும் ராகுல் சாரை. மற்றபடி ஒரு செம்ம லெக் ஸ்பின்னர் அண்ட் டீசன்ட் பேட்டர். பவர் ஹிட்டர்னு சொல்ல முடியாது, டீசன்ட் பேட்டர். ஓகே கைஸ், லெட்ஸ் கம் டு த டாப் 3 பைஸ் ஆஃப் சிஎஸ்கே அண்ட் தி 2026 ஐபிஎல் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. இவங்க 2 பேரையும் கம்பைனாகவே பார்த்துடலாம். இவங்க 2 பேரையும், இந்த 2 அன்கேப்டு டேலண்ட்ஸையும் அதிக ப்ரைஸ் கொடுத்து சிஎஸ்கே எடுத்ததுக்கான ஒரே காரணம், 2 கிட்டத்தட்ட டீமை விட்டு போக போகிற 2 லெஜண்ட்ஸ். ஒருத்தர் போயிட்டார், இன்னொருத்தர் போக போகிறாரு. இன்னும் ஒரு சீசன் மட்டும்தான் ஆடுவார். நான் எந்த 2 பேர் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், ரவீந்திர ஜடேஜா அண்டு MS தோனி. தலை எப்போ இருந்தாலும் அடுத்த வருஷம் ஆடுவார். ஆனால் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, அடுத்த சீசன் பாதி தான் ஆடுவார்னு. எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீருக்கும் கார்த்திக் சர்மாவுக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா டாப் ஆர்டர் போன வருஷம் எதனால் டீமே கொலாப்ஸ் ஆச்சுன்னா, டாப் ஆர்டர் சுத்தமாக இல்லை. ஒரு தீபக் ஹூடா அது இதுன்னு திரிபாதி, விஜய் சங்கர், ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால் சுத்தமாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதுனால தான் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி பேட்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி டாப் ஆர்டரில் செம்ம கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், பிரவிஸ், இவங்க எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ். இவங்க 3 பேரும் கண்டினியூஸாக 10 ஓவருக்குள்ளே அவுட் ஆகிறதுங்கிறது இம்பாசிபிள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கைஸ், நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன், இவங்க எல்லோரும், இங்கே 3 பேரை சேர்த்து 10 ஓவருக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணி ஆடிட்டாங்கன்னா, மீதி 10 ஓவருக்கு தூபே, பிரவிஸ், பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன், கார்த்திக் சர்மா, MS தோனி, இன்னும் அகேல் ஹுசைன் டீசன்ட் பேட்டிங் வச்சுருக்காரு. இவங்க எல்லோரும் சேர்த்து ஒரு 10 ஓவருக்கு டீமை கேரி பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாவுக்கு அவ்வளோலாம் ப்ரெஷர் இல்லை. அந்த ப்ரைஸை தூக்கி ஓரம் வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் ஒரு செம்ம பிக்காக வருவாங்க. ஓகே, அட் லாஸ்ட் அகேல் ஹுசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அகேல் ஹுசைன் ஒரு செம்ம பவுலர். T20 பவுலர் ரேங்கிங்ஸில் வேர்ல்ட்லே நம்பர் 7ல் இருக்கார். பவர் பிளேயில் விக்கெட்டை பாலை கொடுத்தீங்கன்னா விக்கெட்டை கழட்டி கொடுத்துருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவரோட எக்கனாமி தான் 3.37 என்னமோ தான் எக்கனாமி வச்சுட்ருக்காரு. செம பவுலர். ஆனால் அவரோட பேட்டிங்கை பற்றி யாருமே அவ்வளோ பேச மாட்டுறாங்க. ஏற்கனவே JSK TSKல பார்க்குறோம், பேட்டிங் செம்மையாக இருக்குது அவரோட பேட்டிங். பிரசாந்த் வீர் கூட கம்பேர் பண்ணும்போது அகேல் ஹுசைனோட பேட்டிங் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா கூட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்குது. சொல்ல போனால் அதுக்கு மேலேயே இருக்குது. ஸோ அகேல் ஹுசைனை கண்டிப்பாக ஒரு டீப்பில் பேட்டிங் லைனப் வச்சுருக்குறாங்க சிஎஸ்கே. அகேல் ஹுசைனை பவுலிங்க்கு எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக இம்பேக்ட் சப்பாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒரு நல்ல பேட்டிங் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 9th இல்லைனா 8th 10th கூடயும் நல்ல ஒரு பேட்டிங் சிஎஸ்கேக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இத்தோடன் முடிவடைக்கிறது கைஸ். இந்த வீடியோவில் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடுறதுனும் கண்டென்ட் எதனா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கைஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. சேனலுக்கும் லைக் பண்ணுறங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.